Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவிகளே, இன்னைக்கு நம்மளுடைய சேனல் GR Success STCல +2 மேத்ஸ் டிஜி சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் 2025 பப்ளிக்கான கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கவர்மெண்ட் தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாம் அரசு தேர்வுத் துறையால் அப்லோட் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கொஸ்டின் பேப்பர் இதில் பார்க்க போகிறோம். இந்த 4 மேத்ஸ் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை மட்டும் பார்த்தா போதுமா சார்? நான் அப்படி சொல்ல வரலப்பா. இதுதான் நமக்கு மாடல். இந்த மாடலில் தான் பப்ளிக் கொஸ்டின் வரும். ஆல்ரெடி நம்மளுடைய சேனல் GR Success STCல பார்த்தீங்கன்னா +2 தமிழ் இங்கிலீஷ்க்கு வந்து நிறைய சாம்பிள் கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருந்தோம். நீங்கள் மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் நாங்கள் படிக்கிற காலத்தில் மேத்ஸ் குரூப் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எழுதும் போதெல்லாம் இருப்பது 200 மார்க். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா 90 மார்க்ஸ் தான் நீங்கள் எழுதுறீங்க. அப்போ நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாக ஸ்கோர் பண்ண ஒரே ஒரு பார்த்தீங்கன்னா வழின்னு பார்த்தீங்கன்னா 2019லேருந்து ஃபஸ்ட்டு இந்த சிலபஸ் 2019லேருந்து 2024 ஜூன் சிலபஸ் வரைக்கும் இருக்க கொஸ்டின் எல்லா பப்ளிக் கொஸ்டின் பேப்பரையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த கொஸ்டின் பேப்பர் அப்புறம் இந்த சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்லையும் 1 or 2 பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் கலந்துருக்கும். ஸோ அப்போ இந்த கொஸ்டின் மட்டும் நீங்கள் மார்க் பண்ணி பார்த்தீங்களா போதும். கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாக்டாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா 60 to 70 மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ மற்றபடி உங்களுக்கு இந்த கொஸ்டின் மார்க் இது மட்டும் இல்லாமல் மற்ற எந்த கொஸ்டின் சார் பார்க்கணும் பார்த்தீங்கன்னா PTA கொஸ்டின் கட்டாயம் பாருங்கள். PTAல 5 கொஸ்டின் பேப்பர் இருக்கும், 5 to 6 அந்த கொஸ்டின் பேப்பர் மார்க் பண்ணி பார்த்தீங்களா போதும் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்கிப் பண்ண அப்படியே பார்த்துட்டு வாங்க. தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 மீடியத்துக்கு ஒரே காமன் கொஸ்டின் பேப்பர் தான். இதில் 1 மார்க்கில் மார்க் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு டவுட்டாக தான் ரெஃபர் பண்ணிக்க. ஃபஸ்ட் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா A இன்வர்ஸ் சமச்சீர் என்னன்னு பார்த்தீங்கன்னா A ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 பார்த்தீங்கன்னா A டிரான்ஸ்போஸ் தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏடின்னு சொல்லும் பார்த்தீங்கன்னா A டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஸ்கொயர் A டிரான்ஸ்போஸ் ஸ்கொயர் ஆப்ஷன் 2. செகண்ட் ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் 4 உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் ரெஃபர் பண்ணிக்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/2 ஆப்ஷன் 1. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா A = 3 + I மற்றும் Z = 2 - 3 எனில் AZ 3AZ மற்றும் -AZ வந்து ஒரு ஆர்கன் தளத்தின் செங்கோண முக்கோணத்தின் முனைப்புகள் தட் மீன்ஸ் வந்து வெட்டேஜ் ஆஃப் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஃபிஃப்த் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிபந்தனை வந்து பார்த்தீங்கன்னா கே வந்து பார்த்தீங்கன்னா மாடுலஸ் கே வந்து பார்த்தீங்கன்னா > 6 ஆப்ஷன் 4. சிக்ஸ்த் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா π/10 ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செவன்த் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா X இதில் பார்த்தீங்கன்னா > 0லேருந்து அதுக்கான எலமெண்ட் அதுக்கான எல்லைகளில் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் எயித் ஒன் ரொம்ப முக்கியமான 1 மார்க் y² - 4x + 4y + 8 = 0 என்ற பரவலத்தின் செவ்வகத்தின் நீளம் வந்து 4 ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் 9th ஒன்றுக்கு வந்து -3,2 தான் வந்து பார்த்தீங்கன்னா மேட்சபிளாக இருக்குது. இதை ரெஃபர் பண்ணிக்கங்க. 10th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து 0 மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 0 1. நெக்ஸ்ட் 11th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தளத்தின் சந்திக்கும் புள்ளி வந்து ஆப்ஷன் 4 வந்து பார்த்தீங்கன்னா 5, -1, 1. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12th ஒன்றுக்கு வந்து ஆங்கிள் பிட்வீன் சொல்லும்போது π/2 ஆப்ஷன் 3. 13th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேரிசன் ரோலிங் தேர்ட்னு சொல்லும்போது ஆப்ஷன் 4 2. 14th ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் 3 yx பவர் y - ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் பார்த்தா 15th ஒன் ரெஃபர் பண்ணிக்கங்க. 16th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா x cos x தட் மீன்ஸ் ஆப்ஷன் 3. 17th ஒன் ரெஃபர் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் 18th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வகைக்கெழு சமன்பாடு தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் கால்குலேஷன் சொல்லும்போது ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 19th ரொம்ப முக்கியமான ஒரு பகடை 16 முறை வீசும்போது இரட்டைப்படை எண் கிடைப்பது வெற்றியாக எனில் வெற்றியின் பரவற்படி வந்து 6 ஆப்ஷன் 2. இது டவுட்டாக தான் ரெஃபர் பண்ணிக்கங்க. எக்ஸாக்டாக போட்டிருக்கோம். 20th இந்த ஆப்ரேஷன் டிஃபைன் பை A × B இதில் பார்த்தீங்கன்னா A/7 இட்ஸ் நாட் எ பைனரி ஆப்ரேஷன் ஆன் Z ஆப்ஷன் 2. ஸோ ஓவராலாக 21 மார்க் நீங்கள் புக் பேக் இருக்கிற மாதிரி நல்லா கோத்து பண்ணி ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் அப்படியே பார்த்துட்டு வாங்க. 7 2 மார்க் கொஸ்டின் நம்பர் 30 வந்து கம்பல்சரி உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் இருக்கிற கொஸ்டின் கரெக்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் tan இன்வர்ஸ் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெக்டர்களுக்கான இடைப்பட்ட கோணம் கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிமிடேஷன் வேல்யூவில் கம்பேர் பண்ணுவோம். இதில் வந்து +1 கம்பேர் பண்ண சம்ம. அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வகைக்கெழு சமன்பாடு அமைக்க அடைவு பண்பு பெற்றுள்ளதா என்பது தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பைனரி ஆப்ரேஷன் 30th கொஸ்டின் இதில் வந்து கம்பல்சரி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7 3 மார்க்கில் ஃபஸ்ட் கொஸ்டின் AB இன்வர்ஸ் = B இன்வர்ஸ் பார்த்தீங்கன்னா A இன்வர்ஸ் ரொம்ப முக்கியமானது வெரிஃபை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து அட்ஜாயிண்ட் ஏல கம்பேர் பண்ணக்கூடிய சம்ம. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கூட்டுத்தொடர் முறையில் இருப்பதற்கான நிபந்தனை பிறகு ரொம்ப முக்கியமானது. இது வந்து 10th அப்ளிகேஷனில் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 34th சம் வந்து வட்டத்தின் சமன்பாடு கேட்டிருக்காங்க. அதுக்கு 35 வந்து முக்கோணத்தின் பண்பை பயன்படுத்தி வழக்கமான குறியீட்டு பார்த்தீங்கன்னா A/sin A = B/sin B = C/sin இந்த சம் கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி மீச்சர் அதன் அறுதி மதிப்பிலே காண்க. நெக்ஸ்ட் 37 வந்து பார்த்தீங்கன்னா dz/dt. அதே மாதிரி 38 ரொம்ப முக்கியமானது. 2 fair coins are tossed simultaneously. Find the probability mass function of for number of heads occurred. இது முக்கியமான கொஸ்டின். 39 இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கேன் வேல்யூ தான் கேட்டேன். 40th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா முரண்பாடு என காட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 7 5 மார்க்கும் எய்தரா சாய்ஸ் அது ஃபஸ்ட் சம் ரொம்ப முக்கியம். ஒருகாமி கூடியதாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணக்கூடிய சம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா
இடைவெளி கண்டுபிடி குவியம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நம்ம 42ல் இது நாங்கள் படிக்கிற காலத்திலேருந்தே இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா மையம், தட் மீன்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா அதிபரவலயத்தின் மையம், குவியங்கள் மற்றும் மையத்தொலை, தட் மீன்ஸ் வந்து சென்டர் பார்த்தீங்கன்னா எக்ஸென்ட்ரிக் ஆஃப் த ஹைப்பர்போல் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீள்வட்டத்தோட கம்பேர் பண்ணக்கூடிய சம். அதே மாதிரி 43ல் எய்தரா சாய்ஸில் கொடுத்துருக்க செகண்ட் சம் ரொம்ப முக்கியமான சம். வெக்டர் முறையில் காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. இந்த சம் கட்டாயம் ப்ராக்டிஸ் இது மாதிரி சம் ஒவ்வொரு பப்ளிக்கும் ஒரு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 44 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் வெக்டர் சமன்பாடு மற்றும் கார்ட்டீசியன் சமன்பாடு அது. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து கொடுக்கப்பட்ட சுற்றலுக்கு செவங்களுக்கும் சதுரம் மட்டுமே பெருமை பரப்பை கொண்டு இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. ஆல் த ரெக்டாங்கிள்ஸ் ஆஃப் த கிவன் பெரிமீட்டர் த ஸ்கொயர்ஸ் ஆஸ் த மேக்ஸிமம் ஏரியா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்ம கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வகைக்கெழு சமன்பாடு, தட் மீன்ஸ் டிஃபரண்ட் கால்குலேஷன் சம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கோ த்ரூ பண்ணும்போது நெக்ஸ்ட் அதே மாதிரி பார்த்தா 47ல் ரெண்டு சமே முக்கியமானது. அது எய்தர் பார்த்து செகண்ட் சம் x² + 25 + y² + 16 = 1 என்ற நீள்வட்டம் மற்றும் அதன் செவ்வகங்களுக்கு இடையே உள்ள பரப்பு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ இதுவும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு பார்த்து சாம்பிள் கொஸ்டின் பேப்பர். நெக்ஸ்ட் செகண்ட் சாம்பிள் கொஸ்டின் பேப்பர். இந்த சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் இதுதான் பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் படி தான் நமக்கு ஒரு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன்றுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2 2 - 5 - 3,8. செகண்ட் அமைப்பு வந்து பார்த்தா கொஸ்டின் பார்த்தா ஒருங்கமைப்பு விடுது, தட் மீன்ஸ் வந்து கன்சிஸ்டன்ட். தேர்ட் ஒனுக்கு மதிப்பு, தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து 1 + i. ஃபோர்த் ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரையறுக்கப்படுது, தட் மீன்ஸ் வந்து அன்டிஃபைன்டு. ஃபிஃப்த் ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியாக n மூலம், தட் மீன்ஸ் எக்ஸாக்ட்லி n ரூட். சிக்ஸ்த் ஒனுக்கு வந்து ஆப்ஷன் 3 π/3. செவன்த் ஒனுக்கு வந்து tan இன்வர்ஸ் 1/2. எயித் ஒனுக்கு வந்து வட்டத்தின் ஆரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4 √10. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் ரொம்ப முக்கியமான ஒன் மார்க். 9th ஒன் மார்க் பார்த்தீங்கன்னா தட் இஸ் x² = 8y - 1 பரவலத்தின் முனை வந்து 0,1/8. 10th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துணை அலகு, தட் மீன்ஸ் பார்த்தா சமன்பாடு சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா XOY தளம், தட் மீன்ஸ் XOY பிளான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 11th ஒன்று இடைப்பட்ட தொலைவு, ஆப்ஷன் 2 √7/2/√7. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12th ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் 3 பார்த்தீங்கன்னா t = 1/3. 13th ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா 100 m² பரப்பளவு கொண்ட செவ்வகத்தை மீச்சிறு சுற்று பார்த்தீங்கன்னா 40ன்னு கம்பேர் பண்ணுறோம். 14th ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் 3 2xu. 15th ஒன்றுக்கு ஆப்ஷன் 2 5/6. 16th ஒன்றுக்கு மதிப்பு வந்து வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3 3π/8. நெக்ஸ்ட் 17th ஒன்றுக்கு ஆப்ஷன் 3 3. 18th ஒன்றுக்கு ரெஃபர் பண்ணிக்க. 19th ஒன்றுக்கு ஆப்ஷன் 1 2. நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியம் 20th பார்த்தா கழித்தின் அடிப்படை பண்பு பெறாத கணம் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் n, தட் மீன்ஸ் ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட் 2 பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின் அப்படியே பார்த்துட்டு வாங்க. 2 என்ன நிரூபிக்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா x² + y² என்ன இதில் பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணக்கூடிய கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருங்க. வேல்யூ அப்படியே கோத்து இந்த கொஸ்டினில் மார்க் பண்ணி அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நம்ம வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள், ஒரு இயற்கணித அமைப்பின் சமணி உறுப்பு இருக்கும் எனில் அது ஒருங்கமைத்தன்மை முக்கியமான கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. அதே முனை மற்றும் 1,3 என்ற புள்ளி வழிச்சல் வந்து இடப்பக்கம் திறக்கூடிய பரவலத்தின் சமன்பாடு, இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7 3 மார்க்கில் A�transpose A−1 T. இது பாருங்கள், இது ஆல்ரெடி கேட்டது, அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஆஃப் ரூட்ஸ் ஈக்குவேஷன் பார்த்து நம்ம கண்டுபிடிச்சதை பார்த்தா பியோட அடிப்படை வந்து ஆராயக்கூடிய சம் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வெட்டும் புள்ளி, தட் மீன்ஸ் வந்து பார்த்தா பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து கம்பேரிசன் பண்ணும்போது லாக்ஸம் 1. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேல்யூ கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேவோட வேல்யூ நிறுவுக. கொஸ்டின் நம்பர் 40 வந்து ரொம்ப முக்கியமான சம். கட்டாயம் வந்து பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணணும். எய்தரா சாய்ஸில் ஃபஸ்ட் சம் வந்து நேரடியாக சமண தொகுப்பான உறுப்பு. இந்த ஒருங்கமைப்படுது கட்டாயம் ஒரு கொஸ்டின் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் கம்பேரிசன் பண்ணும்போது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன். இதில் இப்போ இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்லும்போது கொஸ்டின் 42ல் பாருங்கள் 1,1 2,-1 மற்றும் 3,2 என்ற 3 புள்ளி வெளிச்சல் மட்டத்தில் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ். 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. வெக்டர் முறையில் இதில் பாருங்கள், அது மைனஸ் பார்த்தோம், இதில் வந்து ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா = காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. இந்த கொஸ்டின் கட்டாயம் முக்கியமானது. ஒரு கொஸ்டின் எல்லா கொஸ்டின் பேப்பரும் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இப்போ தலை வெக்டர் மற்றும் தளத்தின் வெக்டர் மற்றும் கார்ட்டீசியன் சமன்பாடு கேட்டிருக்காங்க. இது ஈஸியான கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே கோ த்ரூ பண்ணிட்டு வாங்க. ஸோ மார்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி ஃபஸ்ட்டு சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த கொஸ்டின் ஃபுல்லாக மார்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 சீரான நாணயங்கள் ஒருமை சொல்லப்படுங்க. இன்னைக்கு நிகழ்விற்கும் நிகழ்த்தவு நிறை சார்பு சராசரி மீது பரவற்படிக்காங்க. மேலும் 20 பரவல். இந்த கொஸ்டின் கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தட் இஸ் 3 ஃபேர் காயின்ஸ் ஆர் டாஸோட இருக்கும் இந்த கொஸ்டின். அடுத்து வந்து சாம்பிள் கொஸ்டின் 3. ஸோ வித் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். அப்படியே கோ த்ரூ பண்ணிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு வந்து பார்த்து ரோ ஆஃப் A = n. செகண்ட் ஒன்றுக்கு பார்த்து ஆதிப்புள்ளி வந்து 3x - 6y + 2z + 7 = 0 என்ற தளத்தில் தொலைவு வந்து ஆப்ஷன் D 1. தேர்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் B, தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா x is an element of 1/2, 1. ஃபோர்த் ஒன் dy/dx = y/x என்ற வகைக்கெழு சமன்பாடு பொதுத்தில் வந்து y = kx. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா the number of normals that can be drawn from a point to a parabola y² = 4x = ஆப்ஷன் A 3. நெக்ஸ்ட் பார்த்து 6th ஒன்றுக்கு இதுக்கான வெக்டர் கான்செப்டில் ஆப்ஷன் E, தட் மீன்ஸ் வந்து 0. 7th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
ரெஃபர் பண்ணிக்க இந்த கொஸ்டின். இது வந்து இந்த கொஸ்டின் பார்த்தா மியர் அட் தட் மீன்ஸ் எந்த ஆப்ஷன் எழுதாலும் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. 8th ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் 2 கேவோட வேல்யூ. 9th ஒன்றுக்கு வந்து பார்த்தா ஆப்ஷன் ஏ 1/e². 10th ஒன்றுக்கு ஆப்ஷன் டி இசட். நெக்ஸ்ட் 11th ஒன்றுக்கு தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வகத்துக்கு எவ்வளோ பரப்பானது ஆப்ஷன் ஏ தட் மீன்ஸ் 8/3. 12th ஒன்றுக்கு வந்து இப்போ இடைப்பட்ட கோணம் வந்து 5/2 ரிப்பீட்டட் கொஸ்டின். 13th ஒன்றுக்கு ஆப்ஷன் 5. 14th ஒன்றுக்கு ஆப்ஷன் சி 2 தட் மீன்ஸ் மதிப்பு. 15th ஒன்றுக்கு ஆப்ஷன் பி இசட். 16th ஒன்றுக்கு ஆப்ஷன் டி -4. 17th ஒன்றுக்கு ஆப்ஷன் பி log 2. நெக்ஸ்ட் 18th ஒன்றுக்கு ஆப்ஷன் இ தட் மீன்ஸ் n. 19th ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ -5/6. 20th ஆப்ஷன் 2 தட் மீன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஏரியா ஆஃப் த கிரேட்டஸ்ட் ரெக்டாங்கிள் இன்ஸ்கிரைப்ட் இன் த எலிப்ஸ் x² by a² plus y² by b² = 1 என்ற கான்செப்டில் படக்கூடியது. நெக்ஸ்ட் 7 2 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். தொடுகோடு எண்ணின் சியின் மதிப்பு அப்படியே பார்த்துட்டு வாங்க. 10 சென்டிமீட்டர் ஆரமுள்ள கோளத்தின் ஆரம் 0.1 சென்டிமீட்டர் குறைகின்றது. அதன் கன அளவு தொலைமை எவ்வளவு குறையும்? இது ஒரு முக்கியமான கொஸ்டின் தான். ஆதிப்புள்ளியிலிருந்து 7 அலகுகள் தொலைவில் உள்ளது. செங்குத்தின் திசை விகிதம் 3, -4,5 கொண்டதை பற்றின தளத்தின் வெக்டர் சமம். இது முக்கியமான கொஸ்டின். அப்படியே கோத்துரு பண்ணி செங்குத்தணி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 7 3 மார்க்கும் பரவளையத்தின் சமன்பாடு. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோணங்கள் ஏற்படுத்த கோணங்களை கேட்டிருக்கிறாங்க. தீர்க்க ரொம்ப ரொம்ப முக்கியமான சம். அதே மாதிரி நெக்ஸ்ட் அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா விகிதமுறு எண்கள். நெக்ஸ்ட்டு 7 5 மார்க் இது சமன்பாட்டை தீர்க்க Z கியூப் டேரெக்டாக கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து வெக்டர் முறை. இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்க. ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இல்லை ஆல்ஃபா மைனஸ் 2 கொஸ்டின் கரெக்டாக என்ன ஒன்று வந்துடும். காஸ் ஆல்ஃபா பார்த்தீங்கன்னா இதில் என்ன கேட்டு காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. அதே மாதிரி அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. 43 பாருங்க. 18x² + 12y² - 144x + 48y + 120 = 0 என்ற கூம்பு வளைவின் வகையை கண்டறிந்து அவற்றின் மையம் குவியங்கள் மற்றும் முனை ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அதே மாதிரி x² + 4y² = 8 என்ற நீள்வட்டத்திற்கும் x² - 2y² = 4 என்ற அதிவரலிருந்து செங்குத்தாக வெட்டிக்கொள்ளும். இந்த கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒரு ஈக்குவேஷன் என்ற சமன்பாடு 1/3 சமன்பாடு தீர்வுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். வெக்டரில் கொடுத்துருக்க கொஸ்டின் கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ இதுவுமே வந்து டேட்டா அப்ளிகபிளாக கேட்டு பார்த்தீங்கன்னா மீப்பெரு மதிப்போட கேட்டு நீள்வட்டத்தோட கான்செப்ட் கொடுத்தோம். x² by y² x² by a² plus y² by b² என்ற நீள்வட்டத்திற்கும் நேர்கோட்டுக்கு பொதுவான அரங்கத்தின் பரப்பு. இந்த கொஸ்டின் கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ சாம்பிள் கொஸ்டின் நம்பர் 4 பார்க்க போகிறோம் வித் ஆன்சர்ஸோட. அப்படியே அதில் ஸ்கிப் பண்ணாத பார்த்துறோம். ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ தட் மீன்ஸ் 8/3. செகண்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் இ தட் மீன்ஸ் வந்து 3πa/4/16. தேர்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ 10. ஃபோர்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் டி 2. ஃபிஃப்த் ஒன்றுக்கு நெருங்கின எண்ணிக்கை வந்து ஆப்ஷன் டி 8 ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சிக்ஸ்த் ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் ஏ ஆல்ஃபா வெக்டர் பீட்டா வெக்டர் ஆல்ஃபா பீட்டா = 0. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ தட் மீன்ஸ் வந்து டி வந்து d²y/dx² - y = 0. நெக்ஸ்ட் 8th ஒன்றுக்கு வந்து y = 0 தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தொடுகோடு. 9th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 1/x + 1² dx. 10th ஒன்றுக்கு x² + y². 11th ஒன்றுக்கு ஆப்ஷன் சி 2. 12th ஒன்றுக்கு ஆப்ஷன் டி பரவளையம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக x² - 3x = 5x + 3y என்ற குமின் வளைவின் வகை வந்து பரவளையம் பேரபோலா. 13th ஒன்று வந்து ஆப்ஷன் சி 5 - 2 3 - 5 ரிப்பீட் கொஸ்டின். 14th ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ தட் மீன்ஸ் வந்து 45 டிகிரி எல்லாம் புக் பேக் கொஸ்டின்ஸ் தான். நெக்ஸ்ட் 15th ஒன்றுக்கு ஆப்ஷன் டி 1/√5. 16th ஒன்றுக்கு ஆப்ஷன் பி -q/r. 17th ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏவும் கரெக்டு ஆப்ஷன் சியும் கரெக்டு. 18th ஒன்றுக்கு ஆப்ஷன் சி 2. நெக்ஸ்ட் 19th ஒன்றுக்கு ஆப்ஷன் டி வந்து டேரெக்டாக கம்பேர் பண்ணும். 20th வந்து பார்த்தீங்கன்னா 0 ஆப்ஷன் சி வந்து -4. அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்து 7 2 மார்க்குமே இதில் வந்து ஆல்ரெடி பார்த்த நிறைய கொஸ்டினோட இதில் வந்து கொடுத்துரும். ஒரு எக்ஸாம்னா ஆதி வழியாக சென்று நேர்கோட்டின் தொகுப்பின் வகைக்கெழு சமன்பாடுக்கான இது கட்டாயம் ரிப்பீட்டட் கொஸ்டின். இதை கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மையம் ஆரம் கொடுத்துட்டு பொது வடிவ சமன்பாடு கேட்டிருக்காங்க. அணியின் தரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அணியின் தரம் பார்த்தீங்கன்னா அணித்தரம் கேட்டிருக்காங்க. மதிப்பிடுக கணக்கு இது எல்லாமே வேல்யூவோட பற்றி வெக்டர் கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா 7 3 மார்க்கில் செங்கோட்டு சமன்பாடு கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வெக்டர் சம் கொடுத்துருக்காங்க. இரண்டு மிகை எண்களின் கூட்டுத்தொகை 12 மேலும் அந்த பெருக்குத்தொகை பெருமம் எண்ணில் அந்த எண்களை கண்டுபிடிங்க. இந்த கொஸ்டின் வந்து நம்ம கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய கொஸ்டின். செவ்வக வடிவில் சுருக்க தீர்க்க 3 சீரான நாணயங்கள் ஒரே சொல்லப்படும் கிடைக்கும் தலைகளின் எண்ணிக்கைக்கு நிகழ்த்தவு நிறைய சார்பு. இந்த கொஸ்டின் ரிப்பீட் கொஸ்டின். அட்ஜாயிண்ட் கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்த கொஸ்டின் கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். 7 5 மார்க்குமே ஏதோ சாய்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து ஈஸியான கொஸ்டினாக இருக்குன்னா நீங்கள் கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணிப்பாங்க. வெக்டர் முறையில் பாருங்கள். இது வரைக்கும் காஸ் ஆல்ஃபா பார்த்தீங்கன்னா காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அதே மாதிரி காஸ் ஆல்ஃபா. இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்க சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. சைன் ஆல்ஃபா பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா = சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த இதிலேருந்து ஒரு கொஸ்டின் நமக்கு வந்து பப்ளிக்கில் கட்டாயம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதில் பற்றி தளத்தின் வெக்டர் மற்றும் காட்டின் சமன்பாடு இது ரிப்பீட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்து நீள்வட்டத்தில் அடையப்படும் அரங்கத்தின் பரப்பு. இது ஒரு கொஸ்டின் ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி y² - 4y - 8x + 12 = 0 என்ற பரவலத்தின் முனை குவியும் இயக்கவரின் சமன்பாடு கட்டாயம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய சம். பின்
பின்வரும் ஏரியா சவுண்ட் தொகுப்பை கிராமர் விதி. இந்த கிராமர் விதி கட்டாயம் வரும். நீங்கள் கட்டாயம் வந்து இப்போ இதில் பார்த்தா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஓவராலாக இந்த 4 கொஸ்டின் பேர் மட்டும் பார்த்தா போதுமா சார், நான் அப்படி சொல்ல வரலப்பா. இந்த 4 கொஸ்டின் பேர் கட்டாயம் பாருங்கள். ப்ளஸ் 2019லேருந்து 2024 ஜூன் வரைக்கும் நடந்த எல்லா பப்ளிக் கொஸ்டின் பேர் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து சாம்பிள் கொஸ்டின் பேப்பர், இதில் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் இருக்குது. ஸோ இந்த சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் வந்து எக்ஸாமினேஷன் டிஜி அரசு தேர்வுத்துறையால் இந்த போர்ட்டலே அப்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த 4 கொஸ்டின் பேப்பர் செப்பரேட்டாக எடுத்து உங்கள் எல்லாருக்கும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் அப்லோட். இதுதான் இதே வரும் நான் சொல்லப்பா, இந்த மாடலில் தான் வரும். ஸோ அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி. ஸோ ஒன்ஸ் அகைன் ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் high marks in the public exam. All the best students, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.